This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப மலிவான விலையிலேயே உங்களுக்கு கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாகிஸ்தானின் மூக்கை உடைத்த இந்தியா. இந்தோனேஷியா அதிபரை வைத்து மாஸ் சம்பவம். கொடி பறக்குதா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நம் நாட்டுடன் மோதினால் என்ன நடக்கும் என்பதை மீண்டும் பாகிஸ்தானுக்கு மத்திய அரசு உணர்த்தியுள்ளது. ஏற்கனவே அமெரிக்க முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா, சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் அல்ஸ்மான் ஆகியோரை வைத்து பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பித்த இந்தியா இப்பொழுது இந்தோனேஷிய அதிபர் பிரபோமா வைத்து மூக்கை உடைத்துள்ளது. இது பற்றி விவரம் பின்வருமாறு. நம் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த விழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில அரசு சார்பிலும் மத்திய அரசு சார்பிலும் டெல்லியில் சுதந்திர தின குடியரசு தின விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டும் டெல்லியில் கொண்டாடப்படும் விழாக்களின் போது நம் நாட்டுடன் நெருக்கமாக இருக்கும் நட்பு நாடுகளை சேர்ந்த தலைவர்களை அழைக்கப்படுவார்கள். இந்த வகையில் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தின விழா கொண்டாட்ட உள்ளது. இந்த விழாவிற்கு மத்திய அரசு சார்பில் இந்தோனேஷிய அதிபர் பிரபோமா சுபியாண்டோவை அழைக்க முடிவு செய்யப்பட்டது. இந்தோனேஷியாவுக்கு நம் நாட்டுக்கும் இடையே நல்ல உறவு என்பது உள்ளது. இதனால்தான் அவரை குடியரசு தின விழாவிற்கு அழைத்து பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஆனால் திடீரென்று அதில் ஒரு சிக்கல் எழுந்தது. அந்த சிக்கலுக்கு காரணம் பாகிஸ்தான் தான். அதாவது இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ பாகிஸ்தானும் அதே நாளில் அழைத்து இருந்தது. இதனால் இந்தோனேஷிய அதிபர் ஜனவரி 26ஆம் தேதி டெல்லியில் நடக்கும் குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுவிட்டு நேரடியாக பாகிஸ்தான் செல்வதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்தியா விரும்பவில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால் நம் நாட்டுடன் பாகிஸ்தான் மோதி வருகிறது. பயங்கரவாதிகளை வைத்து மிரட்டி வருகிறது. நம் நாட்டுக்கு சொந்தமான காஷ்மீருக்கு உரிமை கொண்டாடி வருகிறது. இப்படி தொடர்ந்து வம்பு செய்யும் பாகிஸ்தான் நாட்டுக்கு நம் நாட்டின் குடியரசு தின விழாவை முடித்து கையோடு இந்தோனேஷிய அதிபர் செல்வதை மத்திய அரசு விரும்பவில்லை. இதனால் இந்தோனேஷிய அதிபர் நம் நாட்டின் குடியரசு தின விழாவில் பங்கேற்ற பிறகு பாகிஸ்தான் செல்ல வேண்டாம் என மத்திய அரசு சார்பில் இந்திய நாட்டுக்கு மெசேஜ் அனுப்பி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பதில் இல்லாத நிலை இருந்தது. அதே வேளையில் பாகிஸ்தான் பிரதமர் ஜனவரி 26ஆம் தேதி 3 நாள் பயணமாக அங்கு செல்லும் இந்தோனேஷிய அதிபர் வரவேற்க தேவையான ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வந்தார். இது தொடர்பாக தனியாக கமிட்டி ஒன்றை அமைத்தார். பாகிஸ்தான் அரசின் திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டு முறையை அமைச்சர் ஹசன் இக்பால் தலைமையில் இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்தோனேஷிய அதிபர் உடனான நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கும் பணி உட்பட முன்னேற்பாடுகளை இந்த கமிட்டி விறுவிறுப்பாக செய்ய தொடங்கியது. இதனால் இந்தோனேஷிய அதிபர் பதில் மத்திய அரசு வேறு நாட்டு தலைவரை குடியரசு தினவிற்கு அழைப்பு விடுத்தது பற்றி ஆலோசனை தொடங்கியது. இந்நிலையில்தான் நம் நாட்டுக்கு குட் நியூஸ் ஒன்று வந்துள்ளது. அதோடு பாகிஸ்தானின் மூக்கு உடைக்கப்பட்டுள்ளது. அதாவது நம் நாட்டில் குடியரசு தின விழாவில் பங்கேற்பதாக இந்தோனேஷிய அதிபர் தரப்பில் உறுதி செய்யப்பட்டுள்ளதோடு குடியரசு தினாவிற்கு பிறகு பாகிஸ்தான் நாட்டுக்கு அவர் செல்லவில்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டு உள்ளது. அதாவது பாகிஸ்தான் நாட்டுக்கான 3 நாள் பயணத்தை இந்தோனேஷிய அதிபர் ஒத்திவைக்கப்பட உள்ளதாம். இதையடுத்து நம் நாட்டின் குடியரசு விழாவில் இந்தோனேஷிய அதிபர் பங்கேற்பார் என்பது விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது. அதோடு நம் நாட்டுடன் மோதலால்
என்ன நடக்கும் என்பதை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பாகிஸ்தானுக்கு உணர்த்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.